வேதம் சொல்ற காரியம், கடவுள் உங்களை சிட்சிக்கிறார் என்றால் அதன் மூலமாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப சிட்சை என்பது தேவனுடைய பாடசாலை. சங்கீதம் 94 சங்கீதம் 13 சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அநேக நேரத்தில் வேதாகமத்தை நீங்க புரிந்து கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு உபத்திரவங்கள் அவசியம். 119 சங்கீதம் 67 நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்போதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 71 நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த சிட்சையின் மூலமாய் தேவனுடைய குணாதிசயங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த உபத்திரவத்தின் மூலமாய் நமக்குள் இருக்கிற எஞ்சியுள்ள பாவத்தின் கொடூரத்தன்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த உபத்திரவம் என்கிற கல்வி பாடசாலையின் மூலமாய் நமது விசுவாசத்தை நாம் சோதிக்கும்படி கற்றுக்கொள்ளப்படுகிறோம். யாக்கோபு 1:3 படிக்கிறோம், உபத்திரவம் என்பது விசுவாச பரீட்சை. அது மாத்திரமல்ல, இந்த சிட்சை என்கிற கல்வி சாலையின் மூலமாய் நமது பலவீனத்தையும் இயலாமையும் நாம் அறிந்து கொள்கிறோம். நித்தியத்தை நோக்கி இருக்கும்படி கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். நாம் மெய்யாகவே இயேசுவை நேசிக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு சிட்சை என்கிற இந்த பாடசாலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுடைய இரக்கத்தை அனுபவிப்பதற்கும், உபத்திரவத்திலே மற்ற விசுவாசிகளை ஆறுதல் படுத்துவதற்கும் நாம் போதிக்கப்படுகிறோம், கற்பிக்கப்படுகிறோம். யோபுவுடைய உபத்திரவம், யோபுவுடைய சாம்பல், யோபுவுடைய சரீர பலவீனம் யோபுவிற்கு தேவனுடைய சர்வ வல்லமையும் ராஜரிகத்தையும் கற்றுக் கொடுத்தது. ஆபிரகாமினுடைய பிள்ளை இல்லாத சூழ்நிலை, ஆபிரகாமுடைய அலைந்து திரிகிற அந்த பாடுகள் ஆபிரகாமை தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு பொறுமையோடு காத்திருக்கும்படி கற்றுக் கொடுத்தது. தேவனுடைய ரட்சிப்பை யோனா அறிந்து கொள்ளும்படியாக மீனுடைய வயிற்றில் கடவுள் யோனாவுக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்காகவே அனுமதிக்கிறார் என்பதை யோசேப்பு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோசேப்புக்கு இவ்விதமான பாடுகள் அவசியமாய் தேவைப்படுகிறது. தானியேல் சிங்கக்கவி நடுவில் ஜபத்தின் மேன்மையை அனுபவித்தார். தேவனுடைய கிருபையை ஆழமாய் சார்ந்து கொள்வதற்கு பவுலுக்கு முள் தேவையாய் காணப்பட்டது. எனவே விசுவாசியுடைய வாழ்க்கையில கடவுள் அனுமதிக்கிற இவ்விதமான பாடுகள் மூலமாய் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் பாடுகளையும் சிற்சைகளையும் நீங்கள் வீணாக்காதிருங்கள்.